எஸ், இப்போ நம்ம பார்க்க போகுது செக்யூரிட்டி வேல்யூஷனில் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் ஆன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். அதாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சிஏ ஃபைனல். எஸ், சிஏ ஃபைனல் கேபிட்டல் பட்ஜெட்டிங் சிஎம்ஏ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் ஆன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். சிம்பிள், ஆண்டுதோறும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால ரெவென்யூ காஸ்ட் சேஞ்சஸ் ஆகும். இதை கன்சிடர் பண்ணலாம், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ராங் டெசிஷன் கிடைக்கும். அதான் ஃபார்முலா. ஆர்னா ரெவென்யூ, காஸ்ட் சீனா காஸ்ட், டீனா டெப்ரிசியேஷன், 1 மைனஸ் டீனா டேக்ஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷன். அதாவது ஃபேட்டுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷனை கூட்டணும் அப்படின்ற மாதிரி கணக்கு. அப்போ என்ன கிடைச்சிடும்? கேஷ் ஃப்ளோ கிடைச்சிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? சிம்பிள் மீனிங் வந்து RCDT. சரி, ஈஸி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ப்ளஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ இல்லை, ஆனால் டேக்ஸ் சேவிங் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணால் டேக்ஸ் சேவிங்ஸ் ஆகும், ஆனால் அது கிடைக்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 80,000, லைஃப் வந்து 4 இயர்ஸ், சேல்வேஜ் வேல்யூ கிடையாது. அப்போ டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 80,000 வகுத்து 4, 20,000 ரூபாய். ஆனுவல் ரெவன்யூ 60,000, ஆனுவல் காஸ்ட் 20,000 எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன். அப்போ 60,000 மைனஸ் 20,000 அகைன் மைனஸ் 20,000. அப்போ வாட் இஸ் திஸ்? 20,000. டேக்ஸ் ரேட் 50% போச்சுன்னா 10,000 இருக்கும். அகைன் ஒரு 20,000 போட்டுனா உங்களுக்கு என்ன ஆச்சு? கேஷ் ஃப்ளோ, ரியல் கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு ஆச்சு 30,000 வந்து. இப்போ வித்தவுட் இன்ஃப்ளேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டால் 30,000 கண்டுபிடிச்சா அப்படி. அதுதான் இங்கே வருது. ரிசல்ட் வந்து எல்லா வருஷமும் 30,000 வரும். சரி, இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு 10%. இப்போ ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 60,000 ரூபா. 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 66,000. அதுக்கப்புறம் 10% ப்ளஸ் 66,000 72,600. 10%, 72,600, 79,860. ஸோ இப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதே போல் சரி, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு காஸ்ட்டும் பாருங்கள் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் 10%. 22,000 into 10%, 24,200 into 10%. ஸோ இதான் வந்து முக்கியம். டெப்ரிசியேஷன் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்தாலுமே டெப்ரிசியேஷன் சேஞ்சஸ் ஆகாது. இப்போ ஃபஸ்ட் இயர் கால்குலேஷனில் 60, 20, 20, 20 போட்டுங்க, டேக்ஸ் 10,000, ஃபேட் வந்துச்சு. அப்போ வந்து 30,000 வந்துச்சு. இது 2ல் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஆச்சு, இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு, இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இது மட்டும் மாறல, டெப்ரிசியேஷன் மட்டும் மாறாது. 66,000 மைனஸ் 22,000 மைனஸ் 20,000, 24,000. அதுக்கு 50% டேக்ஸு. செல்ல சொல்லுங்க, 50% டேக்ஸ் போட்டால் 12,000. அப்போ 12,000. அந்த 12,000 ப்ளஸ்ஸு, ஏன்னா டெப்ரிசியேஷன் சேஞ்சஸ் ஆகாதுல்ல, அதனால் அப்படியே 32,000. சரி, இப்போ 32,000, 32,400. இப்போ ரியல் கிளாஸ் ஃப்ளோன்னு தான். ரியல் கிளாஸ் ஃப்ளோவில் வந்து இன்ஃப்ளோ ரிமூவ் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் எஃபெக்ட் ரிமூவ் பண்ணணும். ஃபார்முலா ஐடியா டிவைட் பை. சரி, வேறு ஃபார்முலா எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, மணி அதிகமாக இருக்கும்போது தெரியும், ஆனால் வேல்யூ வந்து என்ன செய்யுது தெரியும்.
அப்போ ரேட் கான்செப்ட். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்டுவலாக உங்களுக்கு கண்டென்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூப்பர் சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தா இன்று 100 ரூபாய்க்கு ஒரு மீல் கிடைக்குது, அடுத்த ஆண்டு 120 ரூபாய்க்கு ஒரு மீல் கிடைக்குது. அவ்வளோதான். சரி, இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் என்ன கான்செப்டில் சொல்ல வராங்கன்னு. ஸோ வித்தவுட் டெப்ரிசியேஷன், ஸோ வித்தவுட் இன்ஃப்ளேஷன் r minus c minus d 1 minus t plus b இந்த ஃபார்முலா. வித் இன்ஃப்ளேஷனா ஃபார்முலா கொஞ்சம் மாறும், நானும் சொல்லி கொடுத்தேன், 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரியல் கேஷ் ஃப்ளோவே உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸை ரிமூவ் பண்ணி ஆக்சுவல் வேல்யூ என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்போ ரியல் கேஷ் ஃப்ளோ, அப்போ இன்ஃப்ளேஷன் இருந்தால் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் ரியல் வேல்யூ என்ன செய்யும் குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பேட் ப்ளஸ் டெப்ரிசியேஷன், ரெவன்யூ ப்ளஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டெப்ரிசியேஷன் ரியல் சிஎஃப். தேங்க்ஸ். இதுதான் கான்செப்ட்.